Hello everyone, welcome back to my channel Gold Spot. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to identify the correct order block. ஓகேங்களா, இன்னைக்கு ஆர்டர் பிளாக்கை எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு பார்க்கலாம். கோல்டில் 15 minutes சார்ட்டில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஹை லோ ஹை போயிருக்கு. சரிங்களா, இந்த ஹை வந்து கன்ஃபார்மான ஹையா இல்லை, ஏன்னா இந்த ஹை வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுக்கல. ஸோ மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து லோ வந்துட்டு திரும்ப ஹை போயிருக்கு. திரும்ப ஹை பண்ணி இதை பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் ஆகி ஹை, திரும்ப லோ, திரும்ப ஹை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கப்ப இந்த ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. அப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். ஓகேங்களா, லோ கன்ஃபார்ம் ஹியர். சரிங்களா, ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம எந்த ஆர்டர் பிளாக் கரெக்டான ஆர்டர் பிளாக் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? இன்டியூஸ்மெண்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஆர்டர் பிளாக் ஃபஸ்ட் இங்கே ஒரு எம்பாலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. சரிங்களா, இது வந்து வேலிடான ஆர்டர் பிளாக்கு. மார்க்கெட்டிங் டச் பண்ணிட்டு அப்படி ரிவர்ஸ் ஆகிருக்கலாம். அப்போ இல்லாட்டி இன்னொரு மார்க்கெட் வேறு எந்த ஆர்டர் பிளாக்கில் வந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இது ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக் தான். மார்க்கெட்டிங் இருந்து டச் ஆகி இருக்கலாம். இப்போலாம் என்ன பாருங்கள், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. சரிங்களா, மொத்தம் 4 ஆர்டர் பிளாக் இருக்குது. மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபுல் பேக் விட்டு மறுபடியும் பாருங்க இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப கீழே டவுன் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்துடுச்சு. புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு 1 minute போயிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து பை எடுத்துக்கலாம். இங்கேருந்து பை எடுத்திங்கன்னா ஹை வந்து இது வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் 1 minute போட்டு காமிச்சிக்கலாம். என்கிட்ட வந்து நான் வந்து பை பண்ணல. இதில் நான் வந்து மேக்ஸிமம் போக மாட்டேன். லோ டைம் ஃப்ரேமில் 15 minutes தான் போவேன். உங்களுக்கு வந்து எனக்கு இதை பார்த்தாலே தெரியும், இந்த ஆர்டர் பிளாக்கில் டச் பண்ணாலே டக்குன்னு எடுத்துடலாம். நான் ஆர்டர் எடுக்கலாம். நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தாலே எடுத்துருவேன் 15 minute. நான் லோவர் டைம் ஃப்ரேம்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணணும்னா 1 minute டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்ட்டு. சரிங்களா, ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணால் 1 minute வந்து பெஸ்ட்டு. இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் டச் ஆனோடனே ஒரு மூமெண்ட் வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் வந்து சரி இங்கே மார்க்கெட் மேலே தான் போகுதுன்ட்டு நான் 1 minute போய் பார்க்க மாட்டேன். பெட்டர் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது சேஃப்டி. ரிஸ்க்கும் கொஞ்சம் லோவாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 60 pips கிட்ட மேலே வருது. ஸோ இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 50 pips, அட்லீஸ்ட் 50 pips ரிஸ்க் வருது. சரிங்களா, உங்களுக்கு ரிஸ்க் இன்னும் குறைக்கணும்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 pips ரிஸ்க் அந்த மாதிரிக்கு இருக்கிற மாதிரிக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா. ஸோ லைக் இங்கே ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 minute எடுத்திருந்தீங்கன்னா இங்கே ஆர்டர் வந்திருக்கும் உங்களுக்கு. ரிவார்டு 1:2, 1:3, 1:5, 1:10 ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் இங்கேருந்து இன்டியூஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மொதல் ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. 2வது ஆர்டர் பிளாக், 3வது ஆர்டர் பிளாக், 2 எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், 4 ஆர்டர் பிளாக் இருக்குது. சரிங்களா, இப்படி தாங்க இந்த 4 ஆர்டர் பிளாக்கில் ஒவ்வொரு ஆர்டர் பிளாக் வர்றப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். டெஸ்ட் பண்ணுங்கள். 1 minute லோ டைமில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் வந்து பெட்ரு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து இங்கே ஆர்டர் போட்டு பெண்டிங் ஆர்டர் கூட போட்டு வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த இதுக்கு கீழே வைக்கிறது பெஸ்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும். நான் இங்கே வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கு. ட்ரேடை வந்து வின் பண்ணுறோம் லூஸ் பண்ணுறோம் உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்து பெண்டிங் ஆர்டர் போட்டு சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா
அது ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் பெண்டிங் ஆர்டர் போட்டு இதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் போயிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து லோவும் நம்ம ஹையாக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ ரிஸ்க் வந்து எடுக்கிறது எடுக்காத நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? ரிஸ்க் வந்து நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ரிஸ்க் எடுக்காமல் இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காது. சரிங்களா? ரிஸ்க் எடுங்க. பட் என்ன எப்படி ரிஸ்க் எடுக்கணும், 1% எடுக்கணும் ரிஸ்க். அதை பற்றின உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன். இப்போ நமக்கு எப்படி ஆர்டர் பிளாக் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை லோ கண்டுபிடிங்க. ஹை லோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். ஹை லோ கண்டுபிடிச்சாச்சு. ஹை கண்டுபிடிக்கணும்னா அப்புறம் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துன்னா ஹை கிடச்சிடும். ஹை கிடச்சதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அங்கே இம்பேலன்ஸ் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அடுத்து இம்பேலன்ஸ் இருக்க ஆர்டர் பிளாக் பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் இது பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் 2 இருக்குது. இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஆர்டர் பிளாக் வரைஞ்சிட்டிங்களா, அடுத்து அந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்து போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இதில் பற்றி டவுட் இருக்கலாம். நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சரிங்களா? சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு எதுவும் டவுட்டு உங்களுக்கு எதுவும் கிளாஸ் எடுக்கணும், கொஷின்ஸ் கேட்குங்க, அதுக்கு நான் சார்ஜ் பண்ணுவேன். சரிங்களா? ஃபீஸ் தனியாக நீங்கள் என்னோட டைமை வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீஸ் சொல்லுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கணும், டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். இது வந்து இந்த ட்ரேடிங் எல்லாமே நானாக தான் செல்ஃபாக தான் லேர்ன் பண்ணது. சரிங்களா? நானும் யூடியூப்ஸ் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்து உட்காந்து லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக இருக்கும். மொத்தமாக எடுத்து நம்ம வந்து கற்றுக்கிறதாங்க. நீங்களும் அது மாதிரி நீங்களாகவே கற்றுக்கலாம். என்னோடய யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து நீங்களாகவே கற்றுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு டைம் வந்து இல்லைங்க, ஸ்பெண்ட் பண்ண முடியல, டவுட்டு கேட்கணும், எனக்கு வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்கலாம். நம்மளா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ.